ஜாவாஸ்கிரிப்டில் ஸ்கோப் வந்து மொத்தமாக 4 டைப்பாக வந்து இருக்குது. ஃபஸ்ட்டு குளோபல் ஸ்கோப், செகண்ட் லோக்கல் ஸ்கோப், தேர்டு பிளாக் ஸ்கோப் அண்டு ஃபோர்த்தாக லெக்சிக்கல் ஸ்கோப் அப்படிங்கிறது வந்து இருக்குது. இப்போ ஒவ்வொரு ஸ்கோப்பையும் நம்ம கோடிங் எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். ஃபஸ்ட்டாக குளோபல் ஸ்கோப் வந்து பார்க்கலாம். ஒரு வேரியபிளை நம்ம எல்லா ஃபங்க்ஷனுக்கும் அவுட் சைடில் வந்து நம்ம டிக்ளேர் வந்து பண்ணியிருந்தோம் அப்படின்னா அதை தான் வந்து குளோபல் ஸ்கோப் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ இப்போ லெட் ஏ ஈக்குவல் டு 10 அப்படின்னு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணி வேல்யூ வந்து கொடுத்துருக்கேன். இப்போ இந்த வேரியபிள் வந்து இந்த ஜாவாஸ்கிரிப்ட் ஃபைலோட ரூட் ஆக்சிஸில் வந்து இருக்குது, வேறு எந்த ஃபங்க்ஷனுக்குள்ளேயும் வந்து இல்லை. ஸோ அதனால் இந்த வேரியபிளை நம்ம டைரெக்டாக எடுத்து எங்கே வேணாலும் நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ இதை வந்து கன்சோல் லாக் வந்து பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி பண்ணாலும் இது ஒர்க் ஆகும். இல்லை ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் வந்து எழுதிட்டு அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே இதை எடுத்து நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னாலும் அங்கேயும் இந்த வேரியபிள் வந்து ஒர்க் ஆகும். இப்போ இந்த ஃபங்க்ஷன் வந்து நான் கால் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ஃபைலை நோட்.js வச்சு ரன் பண்ணலாம். நோட் ஸ்பேஸ் டெஸ்ட். ஸோ ஃபங்க்ஷனுக்கு வெளியே இந்த வேரியபிளை கன்சோல் பண்ணியிருக்கோம். அதுக்கான அவுட்புட் வந்து ஃபஸ்ட்டாக வந்துருக்கு. அண்ட் அந்த ஃபங்க்ஷனை வந்து நம்ம கால் பண்ணியிருக்கிறதுனால இன்னொரு டைமும் நமக்கு 10 அப்படிங்கிறது கன்சோல் லாக் வந்து ஆகிருக்கு. ஸோ குளோபல் ஸ்கோப் அப்படிங்கிறது சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு ஃபைலில் இருக்கிற எல்லா ஃபங்க்ஷனுக்கும் வெளியே ஒரு வேரியபிள் வந்து டிக்ளேர் ஆயிருந்துச்சு அப்படின்னா அதை அந்த ஃபைல் ஃபுல்லாக நம்ம எங்கே வேணாலும் எடுத்து யூஸ் பண்ண முடியும். ஸோ அதை தான் வந்து குளோபல் ஸ்கோப் அப்படின்னு வந்து சொல்கிறோம். அடுத்ததாக லோக்கல் ஸ்கோப் வந்து பார்க்கலாம். இப்போ ஸ்க்ரீனில் இருக்கிற கண்டென்ட் எல்லாம் கிளியர் வந்து பண்ணிடுறேன். இப்போ ஒரு ஃபங்க்ஷன் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஃபங்க்ஷன் லோக்கல் ஸ்கோப். ஸோ லோக்கல் ஸ்கோப் அப்படின்னு என்னென்னா ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே நம்ம ஒரு வேரியபிளை வந்து க்ரியேட் பண்ணோம் அப்படின்னா அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே மட்டும்தான் அந்த வேரியபிளை யூஸ் பண்ண முடியும். ஃபங்க்ஷனுக்கு வெளியே அந்த வேரியபிள் எடுத்து நம்மளால் யூஸ் பண்ண முடியாது. ஸோ ஃபங்க்ஷனுக்குள்ளே நம்ம க்ரியேட் பண்ணுற வேரியபிளுக்கு அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே மட்டும்தான் லைஃப் டைம் இருக்குது அப்படிங்கிறதுனால அதை தான் வந்து நம்ம லோக்கல் ஸ்கோப் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ இங்கே லெட் லாங்குவேஜ் அப்படின்னு ஒரு வேரியபிள் வந்து க்ரியேட் பண்ணுறேன். லாங்குவேஜ் ஈக்குவல் டு ஜாவாஸ்கிரிப்ட் அப்படின்னு வேல்யூ வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ இதை இங்கே கன்சோல் வந்து பண்ணுறேன். லாங்குவேஜ் ஃபங்க்ஷனுக்கு வெளியே இந்த ஃபங்க்ஷனை கால் வந்து பண்ணிக்குவோம். இப்போ இந்த ஃபைலை வந்து ரன் பண்ணுறேன். இப்போ நமக்கு ஜாவாஸ்கிரிப்ட் அப்படின்னு அவுட்புட் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கு. இப்போ இந்த ஃபங்க்ஷன் கால் பண்ணதை வந்து நான் ரிமூவ் வந்து பண்ணிக்கிறேன். ரிமூவ் பண்ணிவிட்டு டைரெக்டாக இந்த ஃபங்க்ஷனுக்கு வெளியே ஃபங்க்ஷனுக்குள்ளே டிக்ளேர் பண்ணியிருக்க இந்த லாங்குவேஜ் அப்படிங்கிற வேரியபிளை வந்து கால் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ ஃபங்க்ஷனை நம்ம கால் பண்ணாததுனால ஃபங்க்ஷனுக்குள்ளே இருக்கிற கன்சோல் வந்து ஒர்க் ஆகாது. நமக்கு டைரெக்டாக ஃபங்க்ஷனுக்கு வெளியே இருக்கிற கன்சோல் மட்டும்தான் ஒர்க் ஆகும். இப்போ ஃபைலை வந்து ரன் பண்ணுவோம். இப்போ ஃபைலை வந்து ரன் பண்ண உடனே நமக்கு எரர் வந்து ஜென்ரேட் பண்ணியிருக்கு. என்ன எரர் அப்படின்னு வந்து பார்த்தோன்னா ரெஃபரன்ஸ் எரர் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்கு. லாங்குவேஜ் இஸ் நாட் டிஃபைன்டட் அப்படின்னு வந்து நமக்கு எரர் மெசேஜ் வந்து ஷோ பண்ணியிருக்கு. அதாவது லாங்குவேஜ் அப்படிங்கிற வேரியபிளை வந்து நம்ம டிக்ளேர் பண்ணல அப்படின்னு வந்து நமக்கு எரர் மெசேஜ் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கு. எதனால இந்த எரர் மெசேஜ் வந்து வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம ஃபங்க்ஷனுக்குள்ளே டிக்ளேர் பண்ண ஒரு வேரியபிளை ஃபங்க்ஷனுக்கு வெளியே எடுத்து யூஸ் பண்ண ட்ரை பண்ணியிருக்கோம். ஸோ ஃபங்க்ஷனுக்குள்ளே க்ரியேட் ஆன வேரியபிளுக்கு லோக்கல் ஸ்கோப் தான் இருக்கும் அப்படிங்கிறதுனால ஃபங்க்ஷனுக்கு வெளியே அதை எடுத்து நம்மளால் யூஸ் பண்ண முடியாது. அடுத்ததாக பிளாக் ஸ்கோப் வந்து பார்க்கலாம். ஸோ இங்கே இருக்கிற கண்டென்ட்டை கிளியர் வந்து பண்ணிடுறேன். ஜாவாஸ்கிரிப்டில் நம்ம எதை பிளாக் அப்படின்னு வந்து சொல்லுவோன்னா இந்த கர்லி பிரேசிஸ் பேரை தான் வந்து பிளாக் அப்படின்னு வந்து சொல்லுவோம். இந்த பிளாக்கை வந்து நம்ம இஃப் ஸ்டேட்மெண்ட்டுக்கு, ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட்டுக்கு, லூப்ஸ் எழுதும்போது, ஃபங்க்ஷனுக்கு அண்டு கிளாஸஸ் எழுதும்போதுன்னு நிறைய இடங்களில் இந்த பிளாக்கை வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி பிளாக்ஸை வந்து நம்ம டிக்ளேர் பண்ணும்போது இந்த பிளாக்குக்குள்ளே வேரியபிள் வந்து க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம என்ன கீவேர்டு யூஸ் பண்ணுறோமோ அதை பேஸ் பண்ணி அதுக்கான ஆக்சஸ் வந்து எங்கெங்கே பண்ண முடியும் அப்படிங்கிறது வந்து செட் ஆகும். இதே லெட்டு கான்ஸ்ட்டை வச்சு நம்ம க்ரியேட் பண்ணுற வேரியபிளை வந்து அந்த பிளாக்குக்கு வெளியே நம்மளால் ஆக்சஸ் வந்து பண்ண முடியாது. இதே வேர் அப்படிங்கிற கீவேர்டை வச்சு நம்ம ஒரு வேரியபிள் வந்து நம்ம க்ரியேட் பண்ணுறோம் அப்படிங்கும்போது இந்த வேரியபிளை நம்மளால் பிளாக்குக்கு வெளியவும் யூஸ் பண்ண முடியும். ஸோ ஒரு பிளாக்குக்குள்ளே ஒரு வேரியபிளை க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த வேரியபிளை நம்மளால் பிளாக்குள்ளே மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கும்போது அதை பிளாக் ஸ்கோப் அப்படின்னு வந்து சொல்லுவோம்.
சப்போஸ் ஒரு வேரியபிளை வந்து நம்மளால் அந்த பிளாக்குக்கு வெளியவும் ஆக்சஸ் பண்ண முடியும் அப்படிங்கும்போது அது ஜென்ரலாகவே குளோபல் ஸ்கோப்பாக வந்து மாறிடும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு நான் இந்த இடத்துல ஒரு இஃப் ஸ்டேட்மெண்ட் வந்து எடுத்துக்கிறேன். லெட் டேட்டா ஈக்குவல் டு 10. பிளாக்குக்கு முன்னாடி நான் இஃப் கண்டிஷன் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். இஃப் டேட்டா ஈக்குவல் டு 10 அப்படிங்கிற கண்டிஷன் வந்து நான் எழுதிக்கிறேன். ஸோ டேட்டாங்கிற வேரியபிளில் 10 அப்படிங்கிற வேல்யூ இருந்துச்சு அப்படின்னா இந்த வேரியபிள்ஸ் எல்லாம் கிரியேட் ஆகணும் அப்படின்னு வந்து நம்ம கண்டிஷன் வந்து எழுதியிருக்கோம். இப்போ இந்த இஃபோட பிளாக்குள்ளே கிரியேட் ஆன வேரியபிள்ஸை நான் இஃப் ஸ்டேட்மெண்ட்டுக்கு வெளியே வந்து கன்சோல் வந்து பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ஏ வேரியபிளை வந்து நான் கன்சோல் வந்து பண்ணுறேன். இப்போ இந்த ஃபங்க்ஷனை வந்து ரன் பண்ணலாம். ஸோ இப்போவும் நமக்கு என்ன எரர் வந்து வந்திருக்குன்னா நாட் டிஃபைண்டட் எரர் வந்து வந்திருக்கு. ஸோ ஏ இஸ் நாட் டிஃபைண்டட் அப்படின்னு வந்து வந்திருக்கு. அடுத்து பியை வந்து கன்சோல் பண்ண ட்ரை பண்ணுறேன். இப்போ ஃபைலை ரன் பண்ணும்போது பி இஸ் நாட் டிஃபைண்டட் அப்படின்னு வந்து வந்திருக்கு. இதே வந்து நம்ம சியை வந்து கன்சோல் பண்ண பார்த்தோன்னா அது ஒர்க் ஆகும். இப்போ இதை வந்து ரன் பண்ணுறேன். இப்போ 30 அப்படிங்கிற அவுட்புட் வந்து வந்திருக்கு. ஏன்னா இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிருக்கு. சாட்டிஸ்ஃபை ஆனதுனால இந்த வேரியபிள்ஸ் எல்லாமே கிரியேட் ஆகிருக்கும். வேர் கீவேர்டை வச்சு கிரியேட் பண்ணுற வேரியபிளோட ஸ்கோப் வந்து பிளாக் ஸ்கோப்பாக இருக்காது அப்படிங்கிறதுனால அது அந்த பிளாக்குக்கு வெளியவும் நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியுது. அதனால தான் நமக்கு அந்த சிக்கான அவுட்புட் வந்து 30 அப்படின்னு வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கு. இப்போ இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும்போது சிக்கு 30ங்கிற வேல்யூ வந்து அலோகேட் ஆகிருக்கும். அப்போ நமக்கு 30ங்கிற வேல்யூவை வந்து எடுத்துகிட்டு வருது. சப்போஸ் இந்த கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் ஆகிற மாதிரி செட் பண்ணிடலாம். இப்போ டேட்டா ஈக்குவல் டு 0வாக இருக்கும்போது மட்டும்தான் இந்த வேரியபிள்ஸ் எல்லாம் கிரியேட் ஆகணும் அப்படின்னு வந்து நான் செட் பண்ணுறேன். இப்போ இந்த ஃபைலை வந்து ரன் பண்ணுவோம். இப்போ அன்டிஃபைன்ட் அப்படின்னு வந்து வந்திருக்கு. ஏன் அன்டிஃபைன்ட் வந்து வந்திருக்குன்னா இப்போ இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகும். ஃபால்ஸ் ஆகிறதுனால இந்த வேரியபிளுக்கான வேல்யூ வந்து கிரியேட் ஆகாது. பட் ஒரு இடத்துல நம்ம வேர் கீவேர்டு யூஸ் பண்ணி ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணியிருந்தோம்னாவே அதுக்கு வேல்யூ பாஸ் ஆகலை அப்படிங்கும்போது அதை அன்டிஃபைண்டாக வந்து கிரியேட் பண்ணி வச்சிரும். ஸோ என்னதான் இந்த இஃப் ஸ்டேட்மெண்ட் வந்து ஆக்டிவ் ஆகலைன்னா கூட அந்த வேரியபிள் வந்து மென்ஷன் ஆகிருக்கும் அப்படிங்கிறதுனால அது அன்டிஃபைன்டு வந்து வருது. ஸோ இதுவே வந்து நான் ஏவை வந்து கன்சோலாக வந்து பண்ணுறேன். இப்போ இந்த ஃபைலை ரன் பண்ணுறேன். ஸோ இப்போ ஏ இஸ் நாட் டிஃபைண்டட் அப்படின்னு வந்து வந்திருக்கு. இதே தான் பிக்கும் வந்து வரும். அப்போ நம்ம ஒரு பிளாக்குக்குள்ளே வேரியபிள் வந்து கிரியேட் பண்ணுறோம் அப்படிங்கும்போது லெட் அண்ட் கான்ஸ்ட்டை வச்சு வேரியபிள் கிரியேட் பண்ணாதான் அதுக்கான ஸ்கோப் வந்து பிளாக் ஸ்கோப்பாக வந்து இருக்கும். இதே வந்து வேர் கீவேர்டு யூஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அது குளோபல் ஸ்கோப்பாக வந்து கன்வெர்ட் ஆகிக்கும். கண்டிப்பாக ஃபைனலாக லெக்சிக்கல் ஸ்கோப் வந்து பார்க்கலாம். இதை ஸ்டாட்டிக் ஸ்கோப் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இதை எப்போ யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே இன்னொரு ஃபங்க்ஷன் எழுதும்போது நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ ஃபங்க்ஷன் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். ஃபங்க்ஷன் மெயின் அப்படின்னு வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். இதுக்குள்ள ஒரு வேரியபிள் வந்து டிக்ளேர் வந்து பண்ணிக்கிறேன். ஃப்ரேம்வொர்க் ஈக்குவல் டு எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிற வேல்யூ வந்து கொடுத்துட்றேன். இப்போ இதுக்குள்ள இன்னொரு ஃபங்க்ஷன் வந்து கிரியேட் பண்ணலாம். ஃபங்க்ஷன் டேட்டா. ஸோ இப்போ பார்த்தோன்னா ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே இன்னொரு ஃபங்க்ஷன் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது கண்டெய்னராக இருக்கிற ஃபங்க்ஷனை வந்து பேரண்ட் ஃபங்க்ஷன் அப்படின்னு வந்து சொல்லுவோம். அதுக்குள்ளே வர ஃபங்க்ஷனை வந்து சைல்டு ஃபங்க்ஷன் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது பேரண்ட் ஃபங்க்ஷனுக்குள்ளே நம்ம கிரியேட் பண்ணுற ஒரு வேரியபிளை எடுத்து நம்மளால் சைல்டு ஃபங்க்ஷனுக்குள்ளே யூஸ் பண்ணிக்க முடியும். ஆனால் அந்த பேரண்ட் ஃபங்க்ஷனுக்கு வெளியே அந்த வேரியபிளை நம்மளால் யூஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி இருக்கிறத வந்து லெக்சிக்கல் ஸ்கோப் ஆர் ஸ்டாட்டிக் ஸ்கோப் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ இங்கே என்ன பண்ணுறேன்னா சைல்டு ஃபங்க்ஷனுக்குள்ளே இந்த மெயின் ஃபங்க்ஷனில் இருக்கிற இந்த ஃப்ரேம்வொர்க் அப்படிங்கிற வேரியபிளை வந்து நான் கன்சோலாக வந்து பண்ணுறேன். மெயின் ஃபங்க்ஷனை நான் கால் பண்ணிக்கிறேன். அண்ட் மெயின் ஃபங்க்ஷனை வந்து நம்ம கால் பண்ணும்போது மெயின் ஃபங்க்ஷன் மட்டும்தான் கால் ஆகும். அதுக்குள்ளே இருக்கிற நெஸ்டட் ஃபங்க்ஷன்ஸ் வந்து கால் ஆகாது. ஸோ பேரண்ட் மட்டும்தான் ஆக்டிவேட் ஆகிருக்கும். சைல்டு ஃபங்க்ஷன் வந்து ஆக்டிவேட் ஆகணும் அப்படின்னா அதையும் வந்து நம்ம கால் பண்ணணும். பட் அதை நம்ம வெளியே தனியாக கால் பண்ணக்கூடாது. அதோட பேரண்ட் ஃபங்க்ஷனுக்குள்ளேயே தான் வந்து கால் பண்ணியிருக்கணும். ஸோ இந்த ஃபங்க்ஷன் எழுதி முடிச்சதுக்கப்புறம் அதை கால் வந்து பண்ணிக்கிறேன். ஸோ எப்போவுமே சைல்டு ஃபங்க்ஷனை அதோட பேரண்ட் ஃபங்க்ஷனுக்குள்ளே தான் கால் பண்ணணும். பேரண்ட் ஃபங்க்ஷனை மட்டும்தான் நம்ம இண்டிவிஜுவலாக வெளியே வந்து கால் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ இதை வந்து ரன் பண்ணுறேன். ஸோ இப்போ நமக்கு ஃப்ரேம்வொர்க்கோட அவுட்புட்டாக வந்து எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிறது வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். அண்ட் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள்.
அண்ட் ஜாவா ஸ்கிரிப்டை கம்ப்ளீட்டாக கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஜாவா ஸ்கிரிப்ட் பிளேலிஸ்ட்டை கம்ப்ளீட்டாக பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.